இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஒருவேளை நமக்கு விரோதமான தீமையான காரியங்களை மனிதர்கள் செய்யும் பொழுது பதிலுக்கு நம்ம தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து அநேக தடவைகளில் அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அன்பு பாராட்ட, அவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய, அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களை நம்ம ஆசீர்வதிக்கத்தான் நம்ம ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஒரு வீட்டில் புதிதாய் குடி வந்தார்கள். பக்கத்து வீட்டில் அந்த புதிதாய் குடி வந்தவர்கள் செய்த காரியம் இந்த ஏற்கனவே இருந்த வீட்டாருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவருடைய குப்பைகள் எல்லாம் எடுத்து இவருடைய வீட்டுக்கு பின்புறமாக கொட்டி கொண்டிருந்தாங்க. இவர்கள் நல்ல கிறிஸ்தவ குடும்பம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. சண்டை போடவும் இவர்களுக்கு மனதில்லை. ஆகவே அந்த குப்பைகளை பார்க்கும் பொழுது அந்த குப்பைகள் அப்படியே சேர சேர அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குப்பைகளை எல்லாம் பதப்படுத்தி அதை ஒரு சின்ன ஒரு வீட்டு தோட்டமே போட்டார்கள். அது எருவானது. எருவான உடனே அந்த இடத்துல மணல்களை கொட்டி ஒரு சின்ன தோட்டத்தை போட்டார்கள். அதில் அழகான தக்காளிகள், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் என்று செடியில் அழகாக காய்க்க ஆரம்பித்தது. காய்த்த உடனே ஒரு நாள் எல்லாவற்றையும் அவர்கள் பறித்து அந்த குப்பைகளை கொட்டுகிற அந்த பக்கத்து வீட்டில் கொண்டு போய் அதை கொடுத்தார்கள். உங்களுக்கு நாங்கள் ஒரு வெகுமதி தர வந்திருக்கிறேன். அவர்களுக்கு ஆச்சரியம், என்ன நீங்கள் எதுக்காக எங்களுக்கு இதை தருகிறீங்க என்று சொல்லும் பொழுது, இந்த தோட்டத்தை உருவாக்கி இப்படியாக இந்த காய்கள் விளைவதற்கு நீங்கள் தான் காரணம். எப்படி நாங்கள் காரணம்? நீங்கள் எங்கள் வீட்டில் கொட்டின அந்த குப்பைகள் தான் எருவாக்கி நாங்கள் இந்த தோட்டத்தை உருவாக்கினோம். அதன் மூலமாக விளைந்தது தான் இந்த காய்கறி என்று அவர்களுக்கு அதை கொடுத்த உடனே அந்த குடும்பம் வெட்கப்பட்டு அந்த நாளிலிருந்து அந்த குப்பை கொட்டுவதை நிறுத்தி கொண்டார்கள். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். தீமையை நம்ம எப்படி வெல்ல வேண்டும்? நன்மை செய்து நம்ம வெல்ல வேண்டும். ஆகவே ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவருக்கும் தீமை செய்கிற அவர்களுக்கும் நானும் நன்மை செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளில் நீர் சொன்ன ஆலோசனைக்காக, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக, நீர் எங்களுக்கு சொன்ன இந்த நல்ல அற்புதமான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அநேகர் எங்களுக்கு தீமைகள் செய்யும் பொழுது நாங்கள் பயந்து விடுகிறோம், கலங்கி விடுகிறோம். பழிவாங்குகிற எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வந்து விடுகிறது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொன்னீர்களே, அப்படி தீமை செய்தவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாய், உங்கள் நாமத்தை உயர்த்த பிள்ளைகளாய், உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ நாங்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.